will not God see justice done to his elect if they keep calling him day and night? Luke 18:7. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 7. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, இந்த ஆராதனையும் திருப்பலியையும் தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய நற்கருணை நாதர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நிலையான நிறைவான வாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. நாம் ஜெபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபம் செய்யும் பொழுது மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே இடைவிடாது ஜெபியுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி சொல்லுகின்றார். இடைவிடாது ஜெபம் மற்றும் மனம் தளராமல் உறுதியோடு கூடிய ஜெபம், இது இரண்டையும் செய்யும் பொழுது இறைவன் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்றார். ஆனால் சில வேளைகளிலே நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். நான் இந்த காரணத்திற்காக அல்லது என்னுடைய இந்த தேவைக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டுதான் வருகிறேன். சில பேரெல்லாம் நொவேனா அப்படின்ட்டு தொடர்ந்து 9 நாட்களுக்கு ஒரு கருத்திற்காக இயேசுவின் திரு இருதயத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு புனிதரின் வழியாக இந்த 9 நாட்கள் வைப்பார்கள். அந்த 9 நாட்கள் வைத்த பொழுது கூட அந்த கோரிக்கை நிறைவேறாமல் கூட போகலாம். நான் தூத்துக்குடியில் ஒரு பங்குல இருந்த பொழுது ஒருத்தர் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இருந்தாங்க. 2 பேருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான். ஒருத்தர் நல்ல கோவிலுக்கெல்லாம் வரவர், இன்னொருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. ஒரு பெண்மணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. இன்னொருத்தர் டெய்லி கோவிலுக்கு வருவார். பூச கருத்து இல்லைன்னா, ஃபாதர் என் கருத்தை நீங்கள் வைங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் நான் இது மாதிரி எலெக்ஷனில் நிற்க போகிறேன், அதனால் எனக்கு நீங்கள் தொடர்ந்து திருப்பலியில் கருத்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரிப்பா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை ஃபாதர், இந்த 30 நாளைக்கு தொடர்ந்து ஒரு திருப்பலி வைப்பாங்களேம்மா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கண்டிப்பாக, அது பேர் கிரகோரியன் மாதம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட அதில் கேப் வரக்கூடாது. ஒரு நாள் விட்டால் திருப்பி 30 நாளுக்கு, அந்த என்னைக்கு விட்டுமோ அடுத்த நாளிலிருந்து 30 நாள் தொடர்ந்து அந்த திருப்பலியை நிறைவேற்றணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறந்து ஆத்மாக்களுக்காகத்தான் இந்த திருப்பலியை வைப்பாங்க, கிரகோரியன் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து 30 நாளைக்கு அந்த திருப்பலியை நிறைவேற்றுவாங்க. சரி, இந்த கருத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொடர்ந்து 30 நாளுக்கு திருப்பலியை நிறைவேற்றினேன். ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போயிட்டார். நம்ம யாருக்கு திருப்பலி வைத்தோமோ அவர் தோத்துட்டாரு. வாரத்துக்கு ஒரு முறை வரவங்க அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் கூட, என்ன ஃபாதர் நீங்கள் எனக்காக தொடர்ந்து திருப்பலி வைத்துங்க, பேரெல்லாம் சொல்லலை, ஒருத்தருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்கள் நிறைவேறணும் அப்படின்ட்டு குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்ட்டு திருப்பலியை நிறைவேற்றிட்டு இருக்கும் பொழுது 30 நாள் கழிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷனில் தோத்துட்டார். அதுதான் சொல்லுவாங்க, கடவுளுடைய விருப்பம் எதுவாக இருந்தோ அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரில் நம்ம ஜெபம் பண்ணணும். சில பேரெல்லாம் முதிர்ந்த வயதில் இருப்பாங்க அல்லது படுத்த படிக்க ஏதாவது ஒரு நோயிலே வாடிக்கொண்டு இருப்பாங்க. நோயிலே வாடிக்கொள்ளும்போது அல்லது தீராத ஒரு நோய் இருக்கும் பொழுது அந்த நோய் தீர வேண்டும் அப்படின்னு ஜெபம் செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அப்போ எப்படி நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம், இந்த மாதிரி 9 நாட்கள்லாம் வைத்து ஜெபம் பண்ணுறோம், இருந்தாலும் நம்முடைய ஜெபங்களை இறைவன் ஏற்பது கிடையாது அப்படின்ட்டு ஒரு சந்தேகங்கள் நம்முடைய மனதிலே எழலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கும் பொழுது நீதியை வழங்குகின்ற நேர்மையற்ற அந்த நடுவர் கூட தொடர்ந்து அந்த பெண்மணி வருகின்ற ஒரு காரணத்திற்காக அவர் நீதி வழங்குகின்றார். ஆனால் நம்முடைய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அறிகின்றார். நம்ம வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் தேவைகளை முழுமையாக அறிகின்றவர். ஆனால் சில வேளைகளிலே ஏன் நம்முடைய ஜெபங்கள் ஏற்கப்படுவதில்லை என்றால்
அது இறைவனுடைய திருவுளம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் செய்யும் ஜெபங்கள் ஏற்கப்படுவது கிடையாது. அபலையின் அழுகுரல் அதிகாரி காதில் விழாவிட்டாலும் ஆண்டவர் காதில் விழுமே. இயேசு மா காவியம். இந்த பெண்மணி அபலையாக இருக்கின்றார், ஒரு ஏழை பெண்மணி, அதுவும் விதவையான ஒரு பெண்மணி. இந்த ஏழை பெண்மணி விதவை பெண்மணியை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திலே பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது. யூத சமூகத்திலே குறிப்பாக இந்த ஏழைகளையும் விதவைகளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பொருட்டாக, ஒரு மனிதர்களாகவே மதிக்கப்படுவது கிடையாது. அந்த மாதிரி அந்த அபலையின் பெண் குரலை ஆண்டவர் காதில் கேட்கும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக யாரா இருந்தாலும் சரி, நாம் அவரிடம் செல்லும் பொழுது நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அறிகின்றார். நம்ம ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளங்களை அவர் அறிந்திருக்கிறார். கேட்பதற்கு முன்பாகவே அவர் கொடுக்கும் தெய்வம். ஆனால் நாம் கேட்பது எதற்காக? நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை அவர் சீர்தூக்கி பார்ப்பவர். நாம் அவரிடம் வருவது நாம் வெளிச்சம் பெறுவதற்காகத்தான். எப்படி அந்த சந்திரன் சூரியனிலிருந்து வெளிச்சம் பெறுகிறதோ, அதுபோல நாம் கூட ஆண்டவரிடம் வரும்பொழுது நாம் யார் என்று தெரிகிறோம். நம்முடைய ஜெபங்களின் வழியாக கடவுளுடைய மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் நம்முடைய ஜெபங்கள் நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆண்டவரிடம் இருக்கின்றோமா? அந்த ஒளியை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதற்கு தான் உதவுகிறதே தவிர மாறாக வேறு எதற்கும் கிடையாது. Blessed is the man who understands his own weakness, for such knowledge is the foundation, root and principle of all is good. When people know themselves to be deprived of divine succor, then they pray all the more. And the more they pray, the more humble their heart becomes. And the greater their joy, the more their prayer is turned to thanksgiving. Isaac the Syrian. தனது பலவீனத்தை உணர்கிறவன் பேறு பெற்றவன், ஏனெனில் அத்தகைய புரிதலே அவனது நன்மைக்கு அடித்தளம், ஆணிவேர், முதன்மை. இறை உதவி இல்லாமையை மக்கள் அறியும் போது அதிகமாக ஜெபிக்கின்றனர். அவர்கள் ஜெபிக்கும் அளவுக்கு அவர்கள் இதயமும் தாழ்ச்சி உள்ளதாக மாறுகிறது. அவர்கள் மகிழ்ச்சி மிகுதியாக ஜெபத்தில் நன்றியும் கூடும். புனித பவுல் அடிகளார் எல்லா அப்போஸ்தலர்களையும் பற்றி சொல்லும் பொழுது தன்னையும் பற்றி சொல்லுவார். தப்பி பிறந்த குழந்தையை போல கடைசியாக கடவுள் எனக்கும் வெளிப்படுத்தினார், நானும் யார் என்று என்னை தெரிந்து கொண்டேன் என்று. அவர் அந்த திருமுகங்களை எழுதும் பொழுது அல்லது அந்த கடிதங்களை எழுதும் பொழுது பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே இவர் சொல்லுவார், எல்லா அப்போஸ்தலர்களை விட நான் தாழ்ந்தவனாக இருக்கின்றேன். ஒரு முறை கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த என்னையே அவர் இந்த அளவுக்கு உயர்த்துகின்றார் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுவார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவர் தன்னுடைய நிலையை அறியும் பொழுது நாம் எங்கே இருக்கின்றோம்? பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பது நமக்கு தெரியும். தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறவன் உணரும் தருணத்திலே கடவுளோடு இணைகின்றான். ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது, நான் பாவி. அதுதான் ஆயக்காரன் கூட தன்னுடைய பலவீனத்தை உணரும் பொழுது அவன் கோவிலுக்கு வெளியே நின்று கடவுளை கூட, வானத்தை கூட அண்ணாந்து பார்க்காமல் தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லும் அளவுக்கு அவன் அந்த நிலையிலே வந்திருக்கின்றான் என்றால் அவன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து நான் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அவன் உணர்கின்றான். யார் ஒருவர் தன்னுடைய பலவீனங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த தருணத்திலே கடவுள் அவர்களுடைய பக்கம் நிற்கின்றார். அதான் சொல்லுவாங்க, கடற்கரையில் நடக்கும் பொழுது, சந்தோஷமான நடக்கும் பொழுது 2 கால் தடங்கள் தான் இருக்குமா. துக்க வேலைகளிலே சந்தோஷமாக இருக்கும்போது 4 காலடி தடங்கள் இருக்குமா. துக்க வேலையில பார்க்கும்போது 2 காலடி தடங்கள் இருக்குமா. அப்போ கடவுள்கிட்ட கேட்கும்போது, என்ன ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கும்போது என் பக்கத்துல நீங்க நடந்து வரீங்க, துக்கமா இருக்கு என்னை விட்டு போயிடுறீங்களேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாராம், நீ எப்பொழுது பலவீனங்களத்தோடு இருக்கிறியோ, எப்பொழுது பாவத்தில் இருந்து நீ வருந்தி கொண்டிருக்கிறையோ, அப்பொழுது நான் உன்னை என்னுடைய தோள்களில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம்.
ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கூட எப்பொழுது நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து ஆண்டவரிடம் வருகின்றோமோ அப்பொழுதே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் முழுமையாக மன்னித்து நம் அனைவரையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அவர் செல்கின்றார். சோதனையை மன உறுதியோடு தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். யாக்கோப்பு 1:12. நமக்கு சோதனைகள் வரும் பொழுது நாம் தளர்ந்து விடாமல் ஆண்டவரிடம் வருவோம். நிச்சயமாக அவர் வழி நடத்துவார். அவர் இந்த ஓமையிலே பார்க்கும் பொழுது நேர்மையற்ற அந்த நடுவரே ஒரு பெண்மணிக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவார். The divine trader will certainly know how to properly trade in our good wares, to place his great goods at our disposal with amorous solitude, and to promptly hear our prayers. St. John Climacus. தெய்வீக வர்த்தகர் நமது நற்குடங்களில் முறையாக வர்த்தகம் செய்ய நமது சிறந்த பொருளை நமது செயல்பாட்டுக்கு கனிவுடன் அளிக்க நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அருவார். தெய்வீக வர்த்தகர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர், அவர் வர்த்தகர் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பிசினஸ் மேன் நினைக்காதீங்க. ஆனா நம்முடைய மனதிலே என்ன அவர் நினைக்கிறோம் அப்படின்ற நினைத்து அதை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். வேண்டத்தக்கது அறிவோய், நீ வேண்ட முழுவதும் தருவோய், நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய், நீ வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே, வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு, என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருவருட்பா. நாம் வேண்டுவது என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். நாம் என்ன வேண்ட வேண்டும் என்பதையும் அவரே நமக்கு கற்றுத்தருவார் என்று இந்த திருவருட்பா நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனம் தளராமல் மன உறுதியோடு தொடர்ந்து நம் ஆண்டவரிடம் நாம் ஜெபம் செய்வோம், மன்றாடுவோம். Lord Jesus, make my faith strong, that I may never doubt your promises. When I face trials and difficulties, help me to trust in your unfailing love and to find joy and contentment in you alone. ஆண்டவராகிய இயேசுவே, என் விசுவாசத்தை திடப்படுத்தும். அதனால் சத்தியங்களை சந்தேகித்திருப்பானாக. எமது வேதனை சோதனை வேளையிலும் உமது அன்பிலே நம்பிக்கை கொண்டு உம்மிலே நிறைவும் மகிழ்வும் காண்பேனாக. அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இடைவிடாமல் மனம் தளராமல் மன உறுதியோடு உம்மிடம் வருவதற்கான ஆசிரையும் அருளையும் எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக நோயால் வரிந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த காலை வேளையை அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்திடலும். இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கும் ஒவ்வொரு சகோதரருடைய உள்ளத்தை நீர் அறிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றிடும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் மனம் தளராமல் எப்பொழுதுமே நீர் எங்கள் அருகில் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் பக்தியையும் தந்து அவர்களை தொடர்ந்து வழிநடத்திடும்படியாக அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.